தாவேக்கா கட்சியினர் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பதவியேற்புக்கு எல்லாம் நாள் குறிச்சிட்டாங்க போல் இருக்கு. அவங்க மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கு போல் இருக்கு. அண்ணன் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், 2 நாளில் வந்து அண்ணன் பதவி ஏற்பார், அதுதான் எங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி ஜென்சிக்கிட்டெல்லாம் ஒரு வைப்பில் இருந்துகிட்ருக்காங்களே. என்ன நடக்கும் உண்மையில்? என்ன எடப்பாடி பழனிசாமி ஆல் பாஸ் போட்ட மாதிரி எதுவும் அரியர் இருந்தால் கிளியர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களா? என்ன பிரச்சனை? ஒரு 18-20 வயது பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அது இந்த வயது சார்ந்தோ இல்லை அவங்களுடைய கல்வி சார்ந்தோ இருக்கலாம். அது அண்ணன் செய்வார்னு எதிர்பார்க்குறதும் சரிதான். ஆனால் என்னென்னா இப்போவே நம்ம கவர்னர் நமக்கு வேறு கேரளாவுக்கு நமக்கு சேர்த்து ஒரே ஆளை போட்டிருக்கிறாங்க. அவர் கிளம்பி பனையூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வர மாதிரியும் வெறும் பதவியேற்பு மட்டும் மிச்சம் இருக்குது. அண்ணன் ஆல்ரெடி 220 சீட்டு ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து தவறு கிடையாது. எல்லா கட்சியும் நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்கள் ஆட்சி தான் அமையும், எங்கள் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது எல்லாரும் சொல்கிறது தான். தம்பிகள் இது முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால ஒரு உள்ள ஒரு வைபில் இருக்காங்க. இந்த வைப்பு என்ன ஆகுது, அதாவது இது நீங்கள் நினச்ச மாதிரியும் நடக்கலாம், அதை விட நிறையவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், எல்லா பாசிபிலிட்டி எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆமாம், இந்த இளைய தலைமுறையே இப்போதான் தமிழகத்தில் எலெக்ஷனை பார்க்குற மாதிரி ஒரு மூடில் இருக்காங்களே. முந்தின எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஆள் கூடுவாங்கங்கிறதே அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது பாருங்க. தம்பி 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எலெக்ஷனில் ஓட்டர் ஆயிடுவாங்க. 18லேருந்து 20 வருஷம்னா அது வழக்கமாக நடக்கிறது தான். இந்த தேர்தலில் 21 போது 2K கிட்ஸ் அந்த முதல் 3-4 வருஷம் பிறந்தவங்க எல்லாம் ஆட் ஆகிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை தான் இந்த 21 லட்சங்கிறதே தவிர அண்ணனுக்காக 21 லட்சம் பேர் எங்கேருந்தோ கிளம்பி வந்து அவங்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இங்கிட்ட இருந்தெல்லாம் கிளம்பி வந்து அண்டார்டிகாவிலேருந்து ஆன மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, ஒரு புரட்சிக்கு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. நேபாள், பங்களாதேஷ் அந்த மாதிரி ஒரு ஜென்சி இதை நோக்கி ஒருவேளை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படி எதுவும் ஆட்சியை கைப்பற்ற வேலை நடக்கலையான்னு நமக்கு தெரியல. புரட்சியின் மூலமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனாலங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இல்லை. இது ஓட்டு போட்டுட்டு திருப்பி வராங்கல்ல, சென்னை மாதிரியான நகரங்களுக்கு திருப்பி வரும்போதே வாகன இதெல்லாம் சரியாக இல்லை. ஏன்னா 2-3 நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து டிரைவரும் கண்டக்டரும் எல்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, ஓய்வு கொடுத்துருக்கு. பஸ் இல்லை, அண்ணன் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சே ஒடுக்கக்கூடிய வேலையை வந்து அரசு செய்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஓட்டு போட போகும்போது நிப்பாட்டினாங்கன்னா கூட அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு வைங்க. நம்மளாம் தாவேக்காக ஓட்டு போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக சதிங்கிறீங்க, அது உண்மையே கிடையாது, அதிகாரிகள் தான் பொறுப்புனாலும் சரி, ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி அதில் செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஓட்டு போட்டவங்க ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னு திமுக எங்கே சதி பண்ணணும்? அப்போ என்ன அர்த்தம்னா, பஸ் அரேஞ்ச் பண்ணதில் ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் மட்டத்தில், அது நீங்கள் போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநரில் தொடங்கி அதுக்கான டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருந்தால் இவங்க வரைக்கும் பொறுப்புங்கன்னா நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதையும் கொண்டு போய் திமுக, அதாவது இப்போ நீங்கள் ஓட்டு போகிறதெல்லாம் அவங்க அப்படியே எட்டி யாருக்கு போடுறீங்கன்னு பார்த்துட்டு இவன் கிளம்பி பஸ் ஏறி வருவான், சென்னைக்கு வரதுக்கு பஸ்ஸே விடாதீங்கன்னு உங்களுக்கு பின்னாடியே ஆள் அனுப்பின மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லலாம். இந்த அளவுக்கு சொல்ல வேண்டாங்கிறது தான். கிளம்பி வந்தவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நினைச்சிட்டு தான் திமுக இந்த வேலை செஞ்சது. அப்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திமுக இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்க கிளம்பி போயிருந்தாலும் பஸ்ஸுக்கு நின்றுருந்தா அதான் நடந்திருக்கும். ரிட்டர்ன் வரும்போது அதே பஸ்ஸு கிடைக்காதது, அது பெருங்கூட்டம் ஒரு இடத்துல ஏறிட்டு அடுத்தடுத்து வர்றதில் ஏற முடியாத சூழல், இது எல்லாரும் யாராக இருந்தாலும் நடந்திருக்கும். ஏன்னா அது அடிப்படையில் அதிகாரிகள் செய்த கோளாறுங்கிறது இருக்குது. SIRல வந்து பேர் இல்லை பாருங்கண்ணா, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா வந்துருங்கிறது இல்லை. அது அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது 3-4 ஸ்டெப் இருக்குது. அது திரும்ப திரும்ப விவரம் தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மை கையில் வச்சுருக்கேன் பாருங்க, அதனோட காப்பி எனக்கு கொடுக்கல அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்கள் அவங்க போடுறது வர்றது இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அது சரியானதாக இருக்காதுன்னு கொஞ்சம் முதிர்ச்சி அடையணும். சரி, முதல் முறை அப்படிங்கிறதுனால இது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு விலக்கு கொடுக்கலாம். ப்ராக்டிக்கலாக இருங்க, தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டும், நீங்கள் அதுக்கு தயாராகணும். ஏன்னா எலெக்ஷன் அன்றைக்கே நம்மளால் வைபெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பூத்தை விட்டு ஒரு 200 மீட்டர் தள்ளி இவங்க டேபிள்லாம் போட்டு உட்காந்துருந்தவங்க நிறைய குழந்தைகள் தானே இருந்தாங்க. அந்த டேபிள் குழந்தைகளும் இருந்தாங்க. குழந்தைகள் இருந்த வீடியோ வந்தது. பெரிய ஆட்கள் உள்ள பூத்துக்குள்ளே போயிருந்துருப்பாங்க, ஏஜென்ட்டாக உள்ளே உட்கார. வீட்டில் இருந்து சரி குழந்தை வீட்டில் இருந்து அழுமேன்னு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருந்துருக்கலாம்.
ஏன்னா இப்போ ஒருத்தவங்க அப்படி பூத்துக்கு போகிறாங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாற்ற ஆள் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எதுக்கோ ஒன்று மாற்றி விடணும். அதுக்கு ஆல்டர்னேட் ஆள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேலைக்கு போகணும், நடுவில் ஏதாவது அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியோ மற்ற விஷயங்கள்னா இதை சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணி அதை ரெகுலராக பார்த்துக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். யாரை இதில் விஜய் அவர்கள் போடும்போதே இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார், மக்களே பூத் ஏஜென்ட்டாக மாறினாங்கிற மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஐயா, சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் கையெழுத்து போடலன்னா பூத்துக்குள்ளே பூத் ஏஜென்ட்னு யாரை வேணாலும் விட மாட்டாங்க. மக்கள் எனக்கு பேர் ஆதரவு கொடுத்தாங்க, நீங்கள் கிளைம் பண்ணலாம். புரட்சி அதுதான் அவருடைய இதாக இருக்குது. மக்கள் புரட்சி நீங்கள் வெளில வந்தீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. புரட்சிக்கு தலைமை தாங்கணும் இல்லை, தலைமை தாங்காமல் பொதுமக்கள் புரட்சி அப்படின்னா இலங்கையில் வந்த மாதிரி தான். அவங்க அடித்து செதறி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் அது யார்கிட்ட போகணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பமாகி கடைசியாக மறுபடியும் எலெக்ஷன் நடத்தி இருந்த கட்சியில் ஒன்று ஜெயிச்சு வந்து உட்காந்துணுங்கிறது. அந்த நிலையை நோக்கி தான் அது போகுமே தவிர, அதாவது நீங்கள் எண்ணம் சரியானதாக இருக்கலாம், நல்ல எண்ணமாக இருக்கலாம், அதை தலைமை ஏற்று வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர் வேண்டும்ங்கிறது தான். நீங்கள் இங்கே நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமுமே அது வந்து ஒரு உணர்வு எழுச்சியால் வந்து குழுமினாங்க, அதை நோக்கி நகர்ந்தது. போய் அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த தடை அது விளக்குறதுக்கான விஷயங்களை தனிச்சட்டம் இயற்றினாங்க. பட் அதற்கு பிறகு அது ஒரு அமைப்பாக ஏன் தெரியலன்னா, அது ஒரு தலைமையின் கீழே அது ஒருமித்த குரலுக்கு கீழே வரல, பல முரண்கள் இருந்தது, வேறு விதமாக அதை பயன்படுத்த பார்த்தார்கள் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அது போலீஸ் வழக்கம் போல எப்படி கிளைக்குமோ அந்த மாதிரி அதையும் அவலத்தோடு கலைச்சாங்க. ஒரு மாஸ் வரும்போது கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் நிறைய வந்ததாக நம்ம தெரிஞ்சது. இதில் என்னென்னா 60களுடைய எண்டு 70களுடைய தொடக்கத்தில் சென்னையில் ஜல்லிக்கட்டு ட்ரை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக ஆக்சுவலாக மூத்த பத்திரிகையாளர் ராஜேஷியாம் சார் அவர்கள் நம்முடைய பேட்டியிலே அவர் அதை சொல்லியிருக்காரு. இதுக்காக இங்கே ஜல்லிக்கட்டுக்கு மைதானங்கள்ங்கிற மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி ட்ரெயினில் மாடுகளை ஏற்றிட்டு அது போக விளம்பரம் பண்ணி மாட்டுக்கான தீவனம் அதனுடைய பராமரிப்பாளர்கள் இதை பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டு இங்கே சென்னைக்குள்ளே வந்தால் முதல் நாள் வந்தாங்கன்னா அவங்க யாருக்கும் ஜல்லிக்கட்டுனாலே என்னன்னு தெரியல. ஜல்லிக்கட்டுனா என்னென்னு நாங்கள் விளக்கிக்கிட்டு இருக்கோம். விளக்கி முடிச்சா அடுத்த நாள் ஆலய காண ஒரு வாரத்துக்கு திட்டமிட்டது பெரும் சொதப்பல். அதுக்கு பிறகு அந்த முயற்சியை மேற்கொள்ளலைன்னா இருக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க மாடையே இங்கே பார்த்துருக்க மாட்டாங்க. தெருவில் திரிகிற மாடு தான் அவங்களுக்காக இருக்கும். வீட்டில் வளர்க்குறதுங்கிற மாதிரி சென்னையில் கிடையாது. ஆனால் ஒரு உணர்வு அப்படிங்கிற வகையில் வந்தாங்களே தவிர அதை அடுத்து ஒரு அமைப்பாக திரட்டுவதற்கோ அதில் ஒரு பொது நோக்கம் அப்படிங்கிறது அந்த தடையை விளக்கணுங்கிறதோடு நின்று போச்சு. அதை மேற்கொண்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு இயக்கமாக்குதல் அப்படிங்கிற இடம் இல்லாமல் போனதுங்கிற மாதிரி. இப்போ விஜய் சாருக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இருக்குது, அவங்களுக்கு துடிப்பு இருக்கா, இருக்குது, நாடு நல்லா இருக்கணும்னு உண்மையிலே நினைக்கிறாங்களா, ரைட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடியது தீர்வா இல்லையான்னு பார்க்க முடியும். பிரச்சனை என்னென்னு கணிக்கிறதுலே சிக்கல் இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு டாக்டர் சிம்டமை வச்சு இதுவாக இருக்கலாம் இல்லை அதுவாக இருக்கலாம் 2 மாத்திரையும் கொடுக்க முடியாது. இல்லை பாதி அறகுறையாக இது பண்ணிவிட்டு கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற இடம் இருக்குது. அப்போ முதல்ல தனிப்பட்ட விதத்தில் பல்வேறு விஷயங்களை இந்த எலெக்ஷனில் கொண்டு வந்து பலரும் போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. விஜய்னா நீங்கள் வந்தால் தான் என் புருஷன் என்ன அடிச்சிட்ருக்காரு, நீங்கள் வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கேன். இல்லை, அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தால் சரி, ரைட். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவேளை ஊரில் இந்த பிரச்சனையை அவங்க திமுக அதிமுக சொல்லி அவங்க கேட்காம இருந்திருப்பானான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு கல்ட்டுங்கிறது எப்பயுமே அப்படி தான் வளரும். நீங்கள் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு கல்ட்டு இருந்தது. அவங்க யார் ராமாவரம் தோட்டத்துக்கு போனாலும் சாப்பிட வச்சு கேட்குறத கொடுத்துருவாருங்கிறத நம்பினாங்க, அவரும் கொடுத்தாரு. விஜயகாந்த் அவர்களை பார்க்க போனால் பசியோடு நீங்கள் திரும்ப வர முடியாதுங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. உதவிகள் பல பேருக்கு செஞ்சுருக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க அதை திரும்ப செஞ்சாங்க. அதாவது அந்த நம்பிக்கை வளர்ந்ததுங்கிறத தாண்டி அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்கிற இடத்துல அது வீண் போயிடக்கூடாதுங்கிற இடத்துல அந்த தலைவர்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. விஜய் கிட்ட அந்த விஷயம் இது வரைக்கும் இல்லை. அவர் எதற்குமே பொறுப்பெடுக்கலை. அவர் செஞ்ச விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பெடுக்கலை. மற்றவங்க செய்யாத விஷயத்தையும் அவங்க தலையில் பழியாக போடுறாரு. இப்படியான ஒரு தலைவரை நம்புகிறாங்க அப்படின்னா உள்ளபடியே அவர்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் அது இல்லைன்னு தெரியும் போது மிகப்பெரிய அளவுக்கு மன வருத்தத்தை அவர்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கண் விழிச்சு, அதாவது இந்த போதையில் வரவன் சாயந்தரம் என்ன எல்லாமோ நடந்திருக்கும், ராத்திரி முழுவதும் என்ன எல்லாமோ நடந்திருக்கும், காலையில் எழும்போது தான் மெதுவாக அவனுக்கு நினைவுக்கு வரும் என்னெல்லாம் நடந்தது, நம்ம இப்படி பண்ணோமே, இது சரியா நியாயமா, நம்ம இந்த நிலைமையில் இருந்தோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் ஒரு பெரும் கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு? இல்லை, உதாரணம் ஒருவேளை தவறாக போயிடலாம், நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம
அவங்க வந்து தெரிந்தே அது இந்த இடத்துல புகழ் வெளிச்சமோ இல்லை அந்த சினிமாவின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் அதை நீங்கள் போதையோட ஒப்பிடுறீங்க. இவர்கள் தெரிந்து அதை கன்சியூம் பண்ணலை, அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் அதுவாக தான் இருந்தது. அதை எடுத்துக்கொள்வதனால என்ன தீங்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ அந்த போதுமான பயிற்சியோ முதிர்ச்சியோ அற்றவர்களாக அந்த பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவங்களை அது வந்து ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய இடத்துல, இவங்களை விழுங்கக்கூடிய இடத்துல அந்த கட்சி அவங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது, அவங்களுடைய இயங்கியல் எப்படி அவங்க செயல்படுறாங்கங்கிறது, நான் அந்த இயக்கம்ங்கிறேன், அது வந்து நின்றுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை விடவும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கொடிய விஷம் உள்ள பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரத்தை போய் சுற்றிக்கிட்டு அதில் தான் அது இருக்கும் அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது அப்படின்னா தீமையை தான் அது மிக வேகமாக கவர வாய்ப்பு இருக்குன்னு. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நன்மை தீமைங்கிற இடத்துக்குள்ளே போகல. ஒரு தாவேக்கா என்கிற ஒரு கட்சி அரசியல் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு அரசியல் கட்சி இயங்கக்கூடிய அந்த பண்புலையும் பாங்குலையும் இயங்காத ஒரு கட்சியாக அது இருக்கிறது. இளைஞர்கள் இருக்கிறார்கள், இவர்களோடு உரையாட ஏற்கனவே இருக்க எந்த கட்சியும் தயாராக இல்லாத நேரத்தில் இவர்களை தன்மையப்படுத்துவதற்கு ஏற்கனவே இருக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கங்கிற இடம் இருக்குது. இந்த பிள்ளைகள் தெரிந்து அங்கே போனாங்களான்னா இல்லை. அந்த வகையில் பார்த்தா அந்த பிள்ளைகளுமே இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது விபரம் அறியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் நம்ம ஒட்டுமொத்தமாக இவங்களை தள்ளிவிடக்கூடாது. உரையாடல் நடத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவங்களும் சமூகத்தினுடைய பல்வேறு தவறுகளின் காரணமாக, ஏன்னா இந்த இடத்துல ஒரு குழந்தை ஒரு 18 வயசு நிரம்புற பிள்ளை 20 வயசு ஆகிறவங்க எல்லாத்தையும் பகுத்து ஆராயிற இடத்துக்கு வரல, அல்லது நன்மை தீமை தெரிஞ்சுக்கல, எதை வந்து ஒரு எல்லை வரைக்கும் வைக்கணும், அது சினிமாவாகட்டும் இல்லை விளையாட்டாகட்டும், அதில் அப்படி ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய நிலைக்கு போகக்கூடாதுன்னு சமூகம் பண்படுத்தி இருக்கணும். நிச்சயமா கல்வி பண்படுத்தி இருக்கணும், வீடுகள் அந்த உரையாடல் நிகழ்த்தி இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு சமூகத்தினுடைய கூட்டு தோல்வியாக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்குள்ள ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சிகள்ங்கிற இடமும் போனோம். ஏன்னா நம்ம 19 சொன்னோம்னா தாவேக்காவை நம்ம போதை இவங்க எல்லாம் வந்து இது போட்டுட்டு இருக்காங்கிற அந்த அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இயல்பு அப்படிங்கிறது அந்த ஒரு வெறியேற்றுறது தான். ஐ திங்க் அந்த மதம் என்பது ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீடு கடந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து அது இந்த வஸ்துவினுடைய இயல்போட ஒப்பிடுறமே தவிர இவங்க அதை திட்டமிட்டு அதை எடுத்துக்கிறாங்கிறது அல்ல. அவனுக்கு வேற எதுவுமே இல்லை, என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து அதுவே வாழ்க்கையை நம்பக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இருக்கிறது இந்த சமூகம்னா எல்லாரும் யோசிக்க வேண்டிய இடமா அதை பார்க்க வேண்டிய ஒரு சினிமா மாயையிலேருந்து அதில் இருக்கக்கூடியது மாதிரியே அந்த கதாநாயகன் இயல்புலையும் இருப்பார், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், எவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் கட்டி அமைச்சிருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் மாறாமல் அப்படியே நம்புகிறாங்க. அதுதானே இதில் நம்ம அந்த ஒரு 50 பேரை ஓட விட்டு பறக்க விட்டு அடிப்பார் அட் டைமில் 50 பேர் வந்தாலும் அப்படிங்கிறத நம்ம கரூரில் பார்த்தோம். உங்களை நீங்கள் அவர் எப்படி எதிரிகளை நேருக்கு நேராக எதிர்கொண்டாருங்கிறதோ அந்த இடத்துல உங்களுக்காக வந்தவங்க விழும்போது எந்த தலைவராவது என்ன கதாநாயகன் தான் விட்டுட்டு ஓடுவா இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம அந்த இடத்துல பிரித்து பார்த்துருக்கணும் இல்லை அப்படிங்கிற. ஆமாம், பொறுத்து பார்க்கணும். நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்குறதுக்கான கால அவகாசம் இருந்தது தானே. இந்த வருடம் முழுவதும் இந்த 2 வருடம் கட்சியை ஆரம்பித்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அதையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவகாசம் இருந்தது தானே மக்களுக்கு. பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்தனியான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும். அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உளவியலாக சில சிக்கல்கள் நெருக்கடிகள் எதிர்கொள்ளலாம், பொருளாதார ரீதிகளாக இருக்கலாம், அவங்க இயங்கக்கூடிய இடம் அது வாழ்விடமோ இல்லை பணியிடமோ இது சார்ந்து பல சிக்கல்கள் இருக்கலாம். இதுக்கு நடுவில் இதுக்கான நேரம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான ஒரு கேள்வி இருக்கு. நான் அன்றாடம் காய்ச்சியாக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எல்லாரும் ஏதோ பண்றீங்க போங்கங்கிற நிலைமைக்கு, இல்லை அரசியலை நான் ஏன் பார்க்கணுங்கிற இடத்துக்கும் போகலாம். ஏதோ ஒரு வகையில் அரசியல் ஏன் பேசணுங்கிற வகையில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக அவங்க போய் நின்றுட்டாங்கிறது ஒன்று. இப்படி நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணுங்கிற உரையாடலை யார் அந்த பசங்கிட்ட நடத்தினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஏன்னா இது தவறு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் அந்த உணர்வு வரும். நீங்கள் பல கட்சிகளில் போய் இணைந்திருப்பாங்க, அவங்க அதிலேருந்து அந்த அமைப்பு சரியில்லைன்னு வெளியில் வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் அந்த உணர்வு வந்து வெளில வருவாங்க. அது ஒவ்வொருவருடைய
அவர்களுடைய சிந்தனையை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க அங்கே விஷயங்களை எதிர்கொள்கிறாங்கிறத பொறுத்து அந்த உணர்வு வர்றது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வராது. வந்தவர்கள் ஒரு வழி மாறி இருந்திருக்கலாம். இப்போ அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் நம்ம தொடரல, பட் அப்படி வரும்போது அதன் காரணமாக சிலரும் கூட இல்லை இது சரியில்லை அப்படின்னு விலகி இருந்திருக்கலாம். அவருடைய அந்த டேக்ஸ் கட்டாத விவகாரங்கள் வரும்போது சிலர் போயிருந்திருக்கலாம். என்ன அது எதுவும் பொது வெளியில் பதிவுக்கு வரல, தனிநபர்கள் தாங்கள் முடிவெடுத்தால் விலகி கொள்வார்கள்ங்கிற இடம். இது வந்து மார்க்கெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சமூக ஊடகங்களும் இதை தான் எடுத்து எலிவேட் பண்ண இடத்துல நம்மளும் இருக்கோம். அந்த இடத்துல நம்மளும் அதுக்கு பொறுப்பாக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போடலன்னு ஒரு ஆள் சொல்கிற ரீல்ஸ் வைரல் ஆகாது. விஜய் நாங்கள் தான் போட்டேன்னு அதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன், வெள்ளை ஷர்ட்டையும் ப்ரௌன் பேண்ட்டையுங்கிறது வந்தால் வைரல் ஆகும். அந்த அல்காரிதம் அப்படி ஒர்க் ஆகுது. அப்போ அதை கொண்டு போக இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு மொத்தமும் அது விற்கிதுங்கிறதுனால கடை சந்தை போட்டு விற்கிறாங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டாக அது வெளியில் வருதுங்கிற இடம் தான் இருக்கே தவிர இது கூட்டு பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆனாலும் ஒரு சமூகமாக நம்ம இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருக்கிற அரசியல் கட்சிகள் கடந்த 30 ஆண்டுகளாக என்னவெல்லாம் தவறு செய்தோம், மாணவர்கள் அரசியல் வயப்படுவதிலிருந்து ஏன் விலக்கி வச்சோம், அதில் என்ன காரணிகள், அது சரியா தவறா, இளைஞர்களை ஏன் நம்மளால் ஈர்க்க முடியல, அவங்ககிட்டருந்து நம்ம வேறு அவர்களுக்கு புரியாத பாஷையில் பேசுவது காரணமாக ஏன் நம்மளை தகவமைச்சிக்கலை, இதெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பரிசீலித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாக தேர்தலுடைய முடிவு இருக்கும். இல்லை இதில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு கேள்வி தான், இந்த இப்படி நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாளைக்கு 4ஆம் தேதியே ரிசல்ட் வரும்போது எந்த மாதிரி அதை பார்ப்பாங்க, ஒரு புதிய சிக்கலுக்குள்ளால இவங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு விஷயந்தான் விஜயண்ணா, நீங்கள் நம்பினீங்க வாழ்க்கையில் எல்லா படமும் விஜயண்ணா படமுமே ஹிட் அடித்து ஓடினது கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியலிலும் எடுத்த எடுப்பிலே சில்வர் ஜூப்ளி கொடுத்து 100 நாள் 125 நாள் அந்த அப்படிலாம் ஓட்டுறதுங்கிறது சினிமாவை போலவே அரசியலிலும் கஷ்டம்தான். இன்றைக்கு அவர் உச்ச நடிகராக இருக்கலாம், அவர் நடித்த படமும் தான் ட்ராப் ஆகிருக்கு. சுறா படம்லாம் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க, இல்லை புலி எதில் சேர்ப்பீங்க, இல்லை மற்ற படங்கள் அவருக்கு முன்னாடி புதிய கீதையெல்லாம் அப்பயே பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவர் கீதைங்கிறது அவர் எப்படி எடுக்கலாம், அவர் மதம் வேற இல்லையாங்கிற மாதிரிலாம் அந்த டைட்டிலுக்கே சர்ச்சை எடுத்தாங்க. படமும் அது பெரிய அளவுக்கு சோபிக்கலை. இப்படி பல படங்கள் அவர் பண்ணதுலேயும் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றி இல்லாமல் போன படங்களும் உண்டு. அதே மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் நிரம்பியதாகத்தான் அரசியலும் இருக்கும். நீங்கள் அரசியலுக்கு புதுசுன்னும் போது சைக்கிள் எடுத்த இடத்துல ஓட்ட கற்றுக்கிட்டா விழுந்து எந்திரிக்கிறதுங்கிறது அதில் பார்ட் அண்ட் பார்சல். அவசரப்பட்டு எதையும் உணர்வு ரீதியிலாக சிந்திக்காதீங்க. விஜயண்ணாவை சிந்திக்கிறதுக்கே டைம் எடுக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ போட 3 நாள் ஆச்சு, வெளியே வரதுக்கு 48 நாள் ஆச்சுங்கிற மாதிரி நீங்கள் உணர்வு எழுச்சிகளை அதை வந்து கொதிநிலைக்கு கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் யோசித்து ஆசுவாசப்படுத்தி என்ன தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக கூட கட்சி வேறு பரிணாமத்துக்கு வர முடியும், வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இளமையும் இருக்குது. உணர்வுகளை வந்து அது கொந்தளிப்பாக வரும்போது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நெருக்கமானவர்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க. இதை தாண்டி வர முடியுங்கிறத நம்புங்க. அண்ணா சிஎம் ஆகிட்டாருன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நடக்காமல் போனாலும் அதற்கும் நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். வாழ்க்கைங்கிறது அரசியலுங்கிறது அப்படியான ரங்கராட்டனம் தான். மேலே போகிறவங்க கீழே வரணும், கீழே இருக்கவங்க திரும்ப மேலே போகணும். ஒருத்தவங்க கீழே போனால் தான் இன்னொருத்தவங்க மேலே வர முடியுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, சமூக அமைப்பு. புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக யதார்த்தத்துக்கு என்னவோ அப்படி பயணிப்பதற்கான வழியை பார்ப்பது தான் சரியானது. உங்களை பிரதானப்படுத்துங்க. உங்களை பிரதானப்படுத்துறது உங்களுக்கு மேலே எதுவும் இல்லை. உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து எல்லாத்தையும் பிரதானப்படுத்திட்டு அதற்கு பிறகு நீங்கள் அது குடும்பம், சமூகம் அந்த கட்டமைப்பு வச்சுக்கோங்க. யோசிங்க, பார்த்துக்கலாம்.